ஒரு ஆம்பில் உள்ளே இருக்க மெட்டீரியல் வச்சு தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குமே தவிர அக்ரலிக் பேனலில் குலதெய்வம் துணைன்னு சொல்லிட்டு அதை பேர் எழுதினா மட்டும் ஆம்போட பர்ஃபார்மன்ஸ் மாறாது. அது பார்க்க லுக்கு வேணால் கொடுக்குமே தவிர ஆம்போட பர்ஃபார்மன்ஸுங்கிறது உள்ளே இருக்க டிரான்ஸ்ஃபார்மரு அதுக்கு என்ன ப்ரீ செக்ஷன் போர்டு யூஸ் பண்ணதான், அது போக என்ன பவர் ஆம்ப் யூஸ் பண்ணதான் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கும். நான் என்கிட்ட இருக்க எல்லா ஆம்போட விலையை ஒரே வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போ இந்த FT00 யூஸ் பண்ண ஆம்ப் 15,000 இதோட விலையை சொல்லியிருக்கும் போது இந்த ஆம்ப் FT00 யூஸ் பண்ணால் கூட இதோட விலை 15,000 அது அதிகம் தான் சொல்லியிருந்தாரு. மார்க்கெட்டில் ஒரு அக்ரலிக் போட்டு உள்ள ஒரு 5 சேனல் SDK போட்டு ஒரு 4-on-4 சப்புக்கு போட்டு 7,000 8,000 சேல் பண்ணுது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆம்ப் 15,000 சொன்னது அதிகமாக கம்மியாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது உள்ள 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5 சேனலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 27027 சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி ப்ரீ செக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். FT003 யூஸ் பண்ண ஆம்பில் எதுக்கு ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணான்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு. ஃபர்ஸ்ட் தேவையில்லை. இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ப்ரோலாஜிக் போர்டு எங்கேயுமே இருக்காது. ஒரு BT யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு சப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தா இந்த FT003 ஒரு ப்ரோலாஜிக் இருக்கும், அதுலேருந்தே ஒர்க் ஆகிடும். டைரக்ட் கண்டென்ட் கொடுத்தோம்னா டைரக்ட் 5.1 வேலை செய்யும். அதனால இந்த ஆம்பு ஒரு அக்ரலிக் போட்டு நான் இதே வேலையை சொல்லியிருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன், இது உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது. ஆம்புக்கு உள்ள இருக்க போர்டு டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன போட்டா பர்ஃபார்மன்ஸ் மாறுங்கிறத தான் பார்ப்பேன் தவிர அக்ரலிக்ங்கிறது என்கிட்ட கேட்க கஸ்டமரோட டேஸ்ட்டை பொறுத்து நான் பண்ணி கொடுக்கேன். இந்த ஆம்ப் ஒரு ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணி 5.1 செக் பண்ணும்போது ப்ளூடூத் பிளிங்க் ஆகிட்டு சொல்லி கேட்டிருந்தாரு. எப்பவுமே நான் ஒரு போர்டோட சிக்னலை மட்டும்தான் சுவிட்சிங்ல சேஞ்ச் பண்ணியிருப்பேன் தவிர அந்த போர்டோட பவரை சுவிட்சில் கொடுத்து கட் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால அந்த போர்டு பிளிங்கிங் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து 5.1 எடுக்கிறதுங்கிறது ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தான். நிறைய பேர் லேப்டாப்ல இருந்து எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு லேப்டாப்ல இருந்து எப்படி 5.1 எடுக்க முடியுமா, இல்லைன்னா அதுக்கு அடிஷனலா எந்த ஒரு போர்டு யூஸ் பண்ண வேண்டியிருக்குமா அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு வீடியோல நான் ஃபுல்லா போடுறேன்.